நானே என்னை பாராட்டிக்க கூடாதுங்க, பட் சீரியஸ்லி எவ்வளோ கெஃபேஸில் நான் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம மொக்கையாக இருக்கும். பட் நான் கேரண்டி கொடுக்குறேங்க, இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கோன் ஃபால் ஃபார் இட். இதை செய்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்குங்க, பட் ஆக்சுவலி இது ஒரு சப்பா மேட்ரு. யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு 4 எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் தோலோடவும் செய்யலாம், ஆனால் நம்ம ஊரில் என்னதான் கழுவினாலும் அதில் மண் இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால நான் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கரெக்டாக 4 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தூளா கட் பண்ண 20 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், தூளா கட் பண்ண கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பாஸ்லி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. இது கூட 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் திக்னஸ் இருந்தா போதும். ஆக்சுவலி ரொம்ப திக்கா வேண்டாம். சோ வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே உள்ள போட்டு பஜ்ஜிக்கு நம்ம எப்படி சுடுவோம் அந்த மாதிரி அப்படியே உள்ள பெரட்டிட்டு நம்ம எண்ணெயில சுட்டு எடுக்க வேண்டியதுதான். சோ இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு நான் சூஸ் பண்ணிருக்கிறது கோல்வினா சன்ஃபிளவர் ஆயில் தான். ரொம்ப லைட்டா இருக்கும். சோ இதுல இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இந்த சைடு அந்த சைடு ஒரு 10 நிமிஷத்துக்கு புரட்டி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியா நல்ல கோல்டன் பிரவுன் ஆனதும் வெளியில ரிமூவ் பண்ணிட்டு மயோனீஸோட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரியே கோல்வினர் சன்ஃப்ளவர் ஆயில ஸ்நாக்ஸ் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?